குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நான் கிளாஸ் பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்னால் ஒளிச்சேர்க்கைன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஃபோட்டோ மீன்ஸ் லைட். இது ஒரு ஒன் மார்க் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபோட்டோ மீன்ஸ்னால் லைட் அண்டு சிந்தசிஸ் மீன்ஸ்னால் டு ஃபில்ட், அதாவது கட்டப்படுவது, அதாவது ஒளியினால் கட்டப்படுவதுன்னு பேர். அப்போ ஃபோட்டோ மீன்ஸ்னால் லைட், ஃபோட்டோ மீன்ஸ்னால் லைட், சிந்தசிஸ் மீன்ஸ்னால் ஒளியினால் உருவாதல், ஒளியினால் உருவாதல். பாருங்க, தஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் literally means the filling up with the help of light. Filling up with the help of lightனா ஒளியின் உதவியால் உருவாதல். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளியின் உதவியால் உருவாதல். அதைத்தான் ஃபில்டிங் அப் வித் ஹெல்ப் ஆஃப் லைட் சொல்கிறாங்க. டூரிங் திஸ் ப்ராசஸில் வந்து த லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அப்போ அந்த ஒளிச்சேர்க்கை என்ற ப்ராசஸில் லைட்டை வந்து எடுத்து அதை எதாவது மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியை எடுத்து கெமிக்கல் எனர்ஜியாக மாத்திரம். அதுதான் என்னுடைய மெயின் ஒர்க்கு. இது ஒன் மார்க் கொஸ்டின் தான். அப்போ லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. இல்லைங்களா? க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராபிக். ஏன் க்ரீன் பிளான்ட்ஸ் ஆட்டோட்ராபிக்னு சொன்னோம்னா ஒவ்வொரு க்ரீன் பிளான்ட்ஸ்லேயும் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். அப்போ அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. அதான் சொல்கிறாங்க இட் இஸ் ஏ ஆட்டோட்ராபிக். பாருங்க, த க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராபிக்னா இந்தியர் மோட் நியூட்ரிஷன்னா அது உணவு ஊட்டம். பார்த்தீங்கன்னா பிகாஸ் தானாக உணவு தயாரிக்குது. தே ப்ரிப்பேர் தியர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ ஏ ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லேயும் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால அது ஃபுட் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுது. த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கேன் பி கிவன் ஆஸ் ஃபிலோ. இங்கே நம்ம வந்து எதை பார்க்கணும்னா ஓவரால் ஈக்குவேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் ஓவரால் ஈக்குவேஷன் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்னும் கொடுத்துருக்காங்க. 6CO2 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 12H2O கார்பன் டை ஆக்சைடு வித் வாட்டர். சன்லைட் பை குளோரோஃபில் அப்போ சன்லைட் பை குளோரோஃபில் gives 6C6H12O6 ப்ளஸ் 6H2O ப்ளஸ் 6O2. இதுதான் ஓவரால் ஈக்குவேஷன் சொல்லக்கூடியது ஃபோட்டோசிந்தசிஸ். இது 2 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், டு த இன்செக்ட் ஆல்சோ ட்ராப் சோலார் எனர்ஜினா அதாவது இன்செக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டு இனங்கள் வந்து சூரிய ஒளி ஈர்க்குமா? அதாவது சூரிய ஒளி இப்போ தாவரங்கள் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால அந்த சன்லைட்டை எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வண்டு பூச்சி இனங்களும் வந்து சன்லைட் எடுக்குமான்னு கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க டூயினோவில். அதுக்கு சொல்கிறாங்க பாருங்க, டெல்லியை சேர்ந்த, அதாவது டெல் அப்படின்னா டெல்னா டெல்லி அதை குறிக்கும். அந்த டெல்லின்னு சொல்லக்கூடிய டெல்லியில் வந்து ஆவின்னு சொல்லக்கூடிய ஆவி யூனிவர்சிட்டி இருக்குது. டெல்லியில் எங்கே என்ன இருக்குது? ஆவி யூனிவர்சிட்டி டெல்லியில் ஆவி யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துடைய சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லி ஆவி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஃபவுண்ட் அவுட் தட் வெஸ்பா ஓரியன்டாலிசிஸ் வெஸ்பா ஓரியன்டாலிசிஸ் சொல்லக்கூடிய ஒரு எறும்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்பான்றது ஒரு எறும்பு. அந்த எறும்புடைய வயிற்றில், எறும்புடைய அப்டாமன்னா வயிற்று பகுதி, அதில் எல்லோ கலர் பேட்ச் இருக்குது. யாரை சொல்கிறாங்க வருவேன், இவங்க இந்த டெல்லியை சேர்ந்த ஆவி யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்செக்ட் வெஸ்பா ஓரியன்டாலிசிஸ் சொல்லக்கூடிய ஒரு இன்செக்ட் உடம்புல பாருங்க ஹேவ் சிமிலர் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ட்ராப் சோலார் எனர்ஜி. சூரிய ஒளி எடுக்கக்கூடிய தன்மை அந்த எறும்புக்கு இருக்குது. சூரிய ஒளியை எடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? வெஸ்பா ஓரியன்டாலிசிஸ் சொல்லக்கூடிய ஒரு எறும்பு இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சா? டெல்லியில் இருக்கக்கூடிய ஆவி யூனிவர்சிட்டி சயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பாருங்கள், ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அவங்க கண்டுபிடிச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஏ
they have a yellow patch on its abdomen. அந்த எறும்புடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பேட்ச் காணப்படும். எல்லோ கலர் பேட்ச்னால் எல்லோ கலர் ஒரு பட்டை மாதிரி காணப்படுது. அந்த பட்டை சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லோ கலர் பேட்ச் அண்டு அண்ட் யூனிவர்சல் கியூட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் மாதிரி காணப்படும். கியூட்டிக்கல்னால் உங்களுக்கு தெரியுமா? கியூட்டிக்கல்னு சொன்னாச்சுன்னா ஒரு தாவரத்தில் கியூட்டிக்கல் லேயர் எங்கே காணப்படும்? லீஃபுக்கு மேலே காணப்படும், லீஃபில் ஸ்டெம்மில் காணப்படும். அப்போ கியூட்டிக்கல் சொல்லக்கூடியது வந்து ஒரு புறத்தோல் அடுக்கு, வெளிப்புறமாக உள்ள ஒரு லேயர் அப்படிங்களா. அப்போ இதனுடைய எறும்பு வயிற்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பேட்ச் காணப்படுது. அந்த பேட்சோட சேர்ந்து எது காணப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டிக்கல் லேயர் இருக்கும். எல்லோ கலர் பேட்சும் காணப்படுது, ஒரு கியூட்டிக்கல் லேயரும் காணப்படும் சொல்கிறாங்க. அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு 30 லேயர் திக். 30 லேயர்னா எல்லோ கலர் பேட்சும் ஒரு கியூட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் சேர்ந்து 30 அடுக்கு போன்ற திக் காணப்படும். ஒரு 30 லேயர் திக்கு காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த கியூட்டிக்கல் பாருங்கள், இந்த கியூட்டிக்கல் டஸ் நாட் கண்டெயின் குளோரோஃபில். அந்த கியூட்டிக்கல் சொல்லியாச்சுன்னா அதில் வந்து குளோரோஃபில் காணப்படாது. ஏன் அப்படின்னா கியூட்டிக்கல்ன்றது புறத்தோல். அந்த புறத்தோலில் வந்து எப்பயுமே வந்து பச்சையும் காணப்படாது. அதான் டஸ் நாட் கண்டெயின் குளோரோஃபில் அப்படின்றாங்க. இட் கண்டெயின்ஸ் அதே நேரத்தில் பாருங்க, பட் குளோரோஃபில் காணப்படாது. பட் இருந்தாலும் இட் கண்டெயின்ஸ் த எல்லோ பேட்ச் லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட்ஸ். அந்த எல்லோ பேட்ச் சொல்கிறாங்களா, அந்த கியூட்டிக்கலுக்கு அழிக்கக்கூடிய எல்லோ பேட்சில் வந்து ஒளியை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறமி காணப்படுது. ஒளி ஈர்க்கக்கூடிய ஒரு நிறமி காணப்படும் சொல்கிறாங்க. அந்த நிறமி பேர் தான் சாந்தோஃபோரின். 1 மார்க் சாந்தோக்ரின். அப்போ இது வந்து முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ பேட்சுக்கு மேலே இருக்கக்கூடிய கியூட்டிக்கலில் வந்து குளோரோஃபில் காணப்படாது. ஆனால் அந்த எல்லோ பேட்சில் வந்து ஒரு பிக்மெண்ட் காணப்படுது. அந்த பிக்மெண்ட் பேர் சாந்தோஃபோரின். அதுதான் என்ன செய்யுதுன்னா லைட் எடுக்குது. அது வந்து இந்த சாந்தோஃபோரின் இதனுடைய ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, திஸ் ஒர்க் ஆஸ் ஏ லைட் ஹார்வெஸ்டிங் மாலிகுல். லைட் ஹார்வெஸ்டிங்னா ஒரு சன்லைட்டை எடுத்து டிரான்ஸ்ஃபார்மிங் லைட் எனர்ஜி ஃபார் த எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்போ சன்லைட்டை எடுத்து ஒளி ஆற்றலை, அதாவது லைட் எனர்ஜியை வந்து எதாக மாற்றினா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. அப்போ அந்த இன்செக்ட் வந்து லைட் எனர்ஜியை எதாக மாற்றுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுன்றாங்க. இதுவும் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் சில இன்செக்ட் வந்து கண்டிப்பாக சன்லைட்டை எடுக்குன்னு எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அடுத்தது ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள். சரி, அடுத்தது இது பாருங்கள், அடுத்த பாயிண்ட். அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த என் ப்ராடக்ட் ஆஃப் photosynthesis is குளுக்கோஸ். அப்போ ஒரு ஒளிச்சேர்க்கையில் நம்ம என் ப்ராடக்ட்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக நம்ம என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன உருவாக்குறாங்க பிளான்ஸ் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் உருவாக்குது. குளுக்கோஸ். இது 1 மார்க். என் ப்ராடக்டாக photosynthesis 1 மார்க். which will be converted into starch and stored in plant body. அப்போ பிளான்ட்ஸ் வந்து போட்டோசிஸ் மூலமாக குளுக்கோஸை குளுக்கோஸை உருவாக்குது. அந்த குளுக்கோஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி பிளான்ட் பாடியில் சேமித்து வைத்துக்கொள்ளும். பிளான்ட் பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும் சொல்கிறாங்க. ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொள்ளும். அடுத்து பாருங்க, இந்த பிளான் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ பிளான் என்ன சொல்லினா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஃபார் ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. பட் for it is living plants and also meet oxygen carry on cellular respiration. அப்போ கேரி செல்லுலர் ரெஸ்பிரேஷன்னா ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுது. என்ன செய்கிறாங்க? ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடு சொல்லுவாங்க. அப்போ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கைக்காக கார்பன் டை ஆக்சைடை எடுக்குது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்து போட்டோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் மூலமாக என்ன செய்யுதுன்னா மற்ற உயிர்கள் வாழ்வதற்காக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மற்ற உயிர்கள் வாழ்வதற்காக வாழ தேவையான இது. அப்போ கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணணும். அதுதான் போட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? அடுத்த ஆக்டிவிட்டிஸ் ரெக்யர்மெண்ட் ஃபார் போட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையின் தேவைகள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆக்டிவிட்டியை பாருங்கள். இதில் பாருங்கள், பிளாக் ஏ வேரிகேட்டடு. பிளாக் ஏ அதாவது பல்கே வேரிகேட்டட் சொல்லக்கூடிய லீஃப் ஃப்ரம் லீஃபுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
கோலியஸ். அப்போ கோலிஸ் சொல்லக்கூடிய ஒரு லீஃப் எடுத்து, கோலிஸ் சொல்லக்கூடிய ஒரு லீஃப், அதாவது வேரிகேட்டட் லீஃப் ஃப்ரம் த கோலியஸ், கோலியஸ் தாவரத்துலேருந்து ஒரு லீஃப் எடுத்து இந்த கெப்ட் இன் த சன்லைட். அப்போ கெப்ட் இன் த சன்லைட்னா அந்த ஏன் அப்படின்னா இந்த கோலியஸ்ன்ற லீஃப் வந்து அதிக நேரம் வந்து சன்லைட்டில் இருந்திருக்கு. அந்த லீஃபை பறித்து எடுத்து, அந்த லீஃபை வந்து பறித்து எடுத்து ஒரு தொட்டி தாவரத்துலேருந்து ஒரு லீஃப் எடுத்து அது அந்த தொட்டி தாவரம் வந்து சன்லைட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சன்லைட் இருக்கக்கூடிய இந்த பிளான்டோடைய லீஃபை எடுத்து அதை என்ன செய்யணும் பாருங்க, இந்த ஸ்டார்ட்ஸ் இட் பை கீப்பிங் டார்க் ரூம் 24 hours. ஏன்னா இந்த லீஃப் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்டில் வந்து இருக்குது, ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருக்குது, சன்லைட்டில் வந்து இருந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அப்படி சன்லைட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த பிளான்ட் லீஃபை கட் பண்ணி ஒரு டார்க் ரூமில் 24 hours வைக்க சொல்கிறாங்க. 24 hours அடைச்சி வைக்கணும் ஒரு டார்க் ரூமில், ஒளிச்சேர்க்கை செய்ய வராமல் தடுக்கணுன்றாங்க. அப்படி தடுத்து வச்சா பாருங்கள், ட்ரா த பிக்சர் ஆஃப் த லீப் அண்ட் மார்க் த பேஜஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் லீப் இம்பர்ஸ் த boiling water followed by alcohol and rest the starch using iodine solution regard to your observation. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோலிஸ் லீஃப் எடுத்து அது சன்லைட் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தின் லீஃபை வெளியில் எடுத்து அதை 24 hours இருட்டறையில் வச்சிருங்க. இருட்டறையில் வச்சுட்டு அப்படி இருட்டறையில் வச்சா என்ன செய்யும், அந்த இலை வந்து சன்லைட் கிடைக்காம அப்படியே வந்து தோண்டுவோம், ஒரு மாதிரியாக சுருங்கிடும். அப்படி சுருங்கின பிறகு நல்லா அப்படி ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பச்சையம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடியூஸ் ஆகினோன்னே ஆனால் செயலிழந்து போகும், எல்லாமே செயலிழந்து போய் அப்படி சுருங்கிடும் இல்லைங்களா. அந்த இலையை என்ன செய்யணும், பச்சை இருக்க பகுதியை மட்டும் குறிக்கணும், அதில் பச்சை எங்கெங்கெல்லாம் இப்படி குறிச்சிக்கிட்டு அந்த இலையை கொண்டு போய் கொதி நீர்லேயோ அல்லது ஆல்கஹால்லையோ மூழ்க வைக்கணும். அதெல்லாம் மூழ்க செய்யணும். அப்படி மூழ்க செஞ்ச பிறகு பின்னர் அயோடின் ஸ்டார்ச் ஆய்வுக்கு அயோடின் சேர்த்து ஸ்டார்ச் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி உட்படுத்தினா அந்த லீஃபில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது ஒளிச்சேர்க்கை நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், ஒளிச்சேர்க்கை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிளேஸ் ஏ பீரியட் பாருங்கள், பிளேஸ் ஏ பாட்டட் பிளான்ட் இன் ஏ டார்க் ரூம் அபவுட் 2 days. இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி தாவரத்தை எடுத்து 2 நாள் வந்து ஒரு இருட்டறையில் வைங்க. ஒரு தொட்டி தாவரத்தை எடுத்து அதனுடைய இலைகளை, தொட்டி தாவரத்தின் இலைகளை எடுத்து அதாவது 2 நாள் வந்து டார்க் ரூமில் வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்கள், இந்த டிட்டாச் இடிஸ் லீவ்ஸ் கவர், அதாவது 2 நாளுக்கு வந்து இருட்டையில் அந்த லீஃப் வச்சுக்கோங்க. ஒரு தொட்டி தாவரத்தை இலையை எடுத்து 2 நாள் டார்க் ரூமில் வச்சுட்டு டிட்டாச் த லீவ்ஸ் த கவர் இட்ஸ் லீவ்ஸ் வித் தின் ஸ்ட்ரிப் அண்ட் பிளாக் பேப்பர் சோன் த பிக்சர். அவன் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தின் இலையை வந்து 2 நாள் வந்து டார்க் ரூமில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த வச்ச இலையை வந்து ஒரு டார்க் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க, டார்க் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் 2 நாள் வந்து எங்கே வச்சுக்கிங்க, டார்க் ரூமில். அதாவது சூரிய ஒளியிலே இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தின் இலையை எடுத்து டார்க் ரூமில் 2 நாள் வச்சிருந்து அந்த இலையை வந்து ஒரு பாலித்தீன் ஒரு பிளாக் ஒரு பேப்பர் மூலமாக நல்லா ரோல் பண்ணிட்டு அது என்ன செய்றாங்க பாருங்கள், பிளாக் பேப்பர் ரோல் பண்ணிட்டு பாருங்கள், மேக் ஷூர் தட் த லீப் கவர் போத் சைடு, 2 சைடுமே ஒரு லீஃபின் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சேர்த்து அது பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு கீப் த பாட்டட் பிளான்ட்ஸ் பிரைட் சன்லைட் ஃபார் 4 to 6 hours. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு தாவரத்தை, அதாவது ஒரு தொட்டி தாவரத்தை எடுத்துருக்கீங்க, எடுத்ததுலேருந்து ஒரு 2 இலையை மட்டும் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு இருட்டையில் வச்சு 2 days வச்சுருந்துருக்கோம். அந்த வச்ச அந்த இலையை ஒரு பிளாக் கலர் பேப்பர் வச்சு மேலே இங்கேயும் சுற்றி ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ரோல் பண்ண அந்த தாவரத்தை கொண்டு போய் சன்லைட்டில் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதை வச்சுருந்தீங்கன்னா அங்கே என்ன மாற்றம் ஏற்படும் கேட்குறாங்க. பாருங்கள், பிளக் த செலக்டட் கவர்ட் லீஃப் ரிமூவ் த பிளாக் பேப்பர். இப்போ வந்து பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம்.
ரிமூவ் பண்ண பிறகு அந்த லீஃபை கொண்டு போய் எதில் இம்ப்ரெஷனில் மூழ்க வைக்கணும். எதில் மூழ்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் வாட்டர் அல்லது ஃபியூ மினிட்ஸ் ஸ்டீம் ஆல்கஹால். இப்போ ரிமூவ் குளோரோஃபில், ஓகேங்களா? குளோரோஃபில் வந்து ரிமூவ் ஆயிடுது. த டெஸ்ட் த லீஃப் நவ் அயோடின் சொல்யூஷன் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். அப்போ நம்ம வந்து அயோடின் அந்த இலையை கொண்டு போய் அயோடின் ஆய்வுக்கு உட்படுத்தினோம்னா அங்கே அந்த லீஃபில் ஆங்காங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கும். அந்த கலர் பார்த்திங்கன்னா பாருங்கள் ப்ளூ பிளாக், என்னது ப்ளூ பிளாக் காணப்படும். த கவர் பார்ட் ஆஃப் த லீஃப் டர்ன்ஸ் த ப்ளூ பிளாக் கலர். அப்போ அந்த லீஃபில் வந்து அந்த நீங்கள் பேப்பர் சொன்ன லீஃப் வந்து ப்ளூ பிளாக்காக மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரிப்பேர் நடக்குது, அதாவது ஒளிச்சேர்க்கை நடந்துன்னு சொல்லலாம். அப்போ ஒளிச்சேர்க்கை கண்டிப்பாக ஒளி தேவை சொல்ல வராங்க. ஒளிச்சேர்க்கை தேவை என்ன வேணும்? ஒளி தேவை சொல்ல வராங்க. ஓகேவா? இதுதான் வந்து அயோடிக் சொல்லுன்னு சொல்கிறது. பாருங்கள் கவர். ஒய் தேர் சேஞ்ச் இன் கலர் நோட்டிஸ்ட் இன் த கவர்டு அண்டு அன்கவர் பார்ட் ஆஃப் த லீஃப். கவர் அண்டு, இப்போ நீங்கள் ரெண்டையும் பாருங்கள், கவர் பண்ண லீஃபையும் பாருங்கள், கவர் பண்ணாத லீஃபையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஒளி, அதாவது ஒளிச்சேர்க்கை செய்யணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? ஒளிச்சேர்க்கை ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கும் லீஃப்க்கும் சன்லைட் தேவைன்றாங்க. சன்லைட் வந்து தேவை. அடுத்தது அது மட்டும் கிடையாது, ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ், வாட்டர். இது வந்து நமக்கு முக்கியம் தேவை. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். அது வந்து டிரான்ஸ்பிரேஷன். அடுத்து பாருங்க டிரான்ஸ்பிரேஷன் பார்ப்போம். சரி, டிரான்ஸ்பிரேஷனா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா?